அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 29/7/2025 முதல் 14/9/2025 வரை, தமிழ் மாத தேதிப்படி ஆடி மாதம் 13 முதல் ஆவணி மாதம் 29 வரை ஒரு 48 நாட்களுக்கு கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவானுடைய 3 பார்வைகள் மூலம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பலாபலன்கள் காணலாம். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்களையும் கன்னி ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு ஏற்படும் பலன்களையும் முதல்ல காணலாம். செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்கள் பூமி, சகோதரம், இரத்தம், மங்களம். சரியான வயதில் திருமணம் நடக்கணும். சகோதர சகோதரிகள் ஒற்றுமையாக இருக்கணும். சொத்துக்களில் வில்லங்கம் பிரச்சனை வரக்கூடாதுன்னா சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அப்போ தான் அட்ரஸ் கரெக்டாக இருக்கும், நிலையான இருப்பிடம் இருக்கும். கன்னி ராசியில் செவ்வாய் வந்தால் கடலே வற்றும் என்று சொல்வார்கள். ஆனால் அது அப்படி கிடையாது. கன்னி ராசியில் செவ்வாய் நின்ற ஜாதகர்களுக்கு கடலளவு பிரச்சனை உண்டாகும் என்று அர்த்தம். காலபுருஷனுக்கு 6வது வீடு கன்னி. கன்னி ராசியில் செவ்வாய் நின்ற ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா மேட்டுக்காடு, வானம் பார்த்த பூமி. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணீர் வசதி இல்லாத குறைபாடு உடைய நிலம் சொத்துக்கள் அமையும். மலை அருகில், ஃபாரஸ்ட் நிலம் அருகில், இவங்க நிலத்துக்கு அருகில் புறம்போக்கு நிலமும் இருக்கும். கிணறு வெட்டினாலும் போர் போட்டாலும் எதிர்பார்த்த மாதிரி தண்ணீர் வசதி இருக்காது. தடப்பாத்தியமும் சரியாக இருக்காது. வாய்க்காலில் போகிற மாதிரி, ஓடையில் போகிற மாதிரி சேரும் சகதியுமான தடப்பாத்தியும் இருக்கும். சொத்துக்கள் மூலம் கோர்ட்டு கேஸு வில்லங்க இருக்கும். அப்படி இல்லைன்னா சொத்து மூலம் கடன் இருக்கும். உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை இருக்காது. திருமண வாழ்க்கையும் சரியாக அமையாது. காலம் கடந்து வயது கடந்து திருமணம் செய்கிற மாதிரி நிலை ஏற்படும். கன்னி ராசியில் நிற்கும் செவ்வாய் அந்த ஜாதகனுக்கு பல தோஷங்களை கொடுத்து விடுகிறார். கன்னி ராசியில் நிற்கும் செவ்வாய் அதிக போராட்டங்களை அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் கொடுத்து விடுகிறார். கோச்சாரத்தில் கன்னி ராசியில் செவ்வாய் வரும்போது மற்ற சுபகிரகங்கள் பார்வையோ பாவகிரகங்களுடைய தொடர்போ இல்லை. அடுத்த 48 நாட்கள் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் செவ்வாய் தனித்து அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். கடந்த 45 நாட்கள் பார்த்திங்கன்னா சிம்மராசியில் கேதுவோடு செவ்வாய் இணைந்து சனி ராகு பார்வையில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது விமான விபத்து, காவல்துறை சார்ந்து பிரச்சனை, அரசியல் கட்சிகளுக்குள் பிரச்சனை, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்த 48 நாட்கள் கன்னி ராசியில் செவ்வாய் செல்லும்போது வீடு கொடுத்தவர் புதன் மிதுனம், கடகம், சிம்மராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பங்காளிகள் வழியில் பகை, விரோதம், சொத்து பிரச்சனைகள் சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு வடகிழக்கு திசையிலும் தென்மேற்கு திசையிலும் சிறு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. ரிஷப ராசி அன்பர்களுக்கு கடந்த 45 நாட்களாக சுகஸ்தானமான 4வது வீட்டிலே செவ்வாய் சென்றார். பெரிய அளவு நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை, சுமாராக இருந்துச்சு. கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் செவ்வாய் வரும்போது மட்டும்தான் செவ்வாய் மூலம் யோகத்தை அனுபவிக்க முடியும். மற்ற வீடுகளில் வரும்போது அந்த வீட்டின் வழி சண்டை சச்சரவுகளை உண்டாக்கும். ரிஷபராசிக்கு 5வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது, ரிஷபராசிக்கு செவ்வாய் யாரென்றால் 7, 12ஆம் வீட்டின் அதிபதி, களத்திர விரையாதிபதி. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே செல்லும்போது
கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கும். குழந்தைகள் பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெற்றோர்களிடம் கொஞ்சம் முரண்டு பிடிப்பாங்க. குழந்தைகளிடம் அடுத்த 48 நாட்கள் ரிஷபராசி என்பதற்கு ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும். பள்ளிக்கூடம் போனாலும் சரி, கல்லூரி படித்து கொண்டிருந்தாலும் சரி, குழந்தைகளை அடுத்த 48 நாட்கள் ரிஷபராசி என்பர்கள் கண்குறிப்பாக கண்காணிக்க வேண்டும். கெட்ட நண்பர்களுடன் சேர்ந்து பீடி, சிகரெட்டு, புகையிலை, மதுபானங்கள், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். சின்ன குழந்தைங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டு பிள்ளைங்களிடம் விளையாடும்போது அடிபட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் நீங்கள் சண்டைக்கு போகிற மாதிரியான சூழ்நிலை கூட அடுத்த 48 நாட்கள் ஏற்படுத்தி விடும். குழந்தைகள் மூலம் எதிர்வரக்கூடிய 48 நாட்கள் ரிஷபராசி என்பர்கள் ஒரு பஞ்சாயத்தை சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும். அதே வழியில் குழந்தைகளுக்கு சளி, காய்ச்சல், இருமல், சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும். குழந்தைங்க விளையாடும்போது அவங்கள பத்திரமா பார்த்திங்கன்னா கீழே விழுந்து கை காலில் காயங்களை உண்டாக்குவாங்க. ரிஷபராசிக்கு 5வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது பங்காளிகள் சண்டை, உரிய சொத்து சார்ந்து ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். இந்த வாக்கிய வரப்பு, தடத்து பிரச்சனை, இந்த மாதிரிலாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். வீட்டை சுற்றி இருப்பவர்கள், நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவுகள் வரலாம். ரிஷபராசிக்கு 7, 12ஆம் வீட்டின் அதிபதி 5வது வீட்டிலே செல்லும்போது இறை வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும். அடிக்கடி கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க. குடும்பத்தோடு வெளியில் போய்ட்டுறதுக்கு, கோயிலுக்கு போய்ட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ அருள் மூலம் 1008 பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடுவீங்க. ரிஷபராசிக்கு 5வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து செவ்வாயுடைய 4ஆம் பார்வை மூலம் ரிஷபராசிக்கு 8வது வீட்டை பரிசுகிறார். எதிர்வரக்கூடிய 48 நாட்கள் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு. எதிர்பாராத பண பிராப்தமும் உண்டு. அஷ்டமத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வாங்க. சிலருக்கு உடலில் காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் வர மாதிரியான காயங்களை கொண்டு உண்டாக்கிறோம். அஷ்டமத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது விலை உயர்ந்த பொருள் திருடு போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்ல வேண்டிய சூழ்நிலையும் உண்டாக்கிவிடும். விலை உயர்ந்த பொருள் பத்திரமா பார்த்துங்க. செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. இப்போ மூத்த உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் பார்த்துங்க. ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள், இயந்திரம், வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. ரியல் எஸ்டேட்டு, வீடு மனை நிலம் விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு அதிக லாபங்கள் உண்டு. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை ரிஷபராசிக்கு 12வது வீட்டின் மேல் விழுகிறது. அடுத்த 48 நாட்கள் பார்த்திங்கன்னா சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், வெளிநாடு பயணம் சென்று வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. 12வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது இரவு உறக்கம் குறையும். அடிக்கடி தேவையில்லாமல் விரைய செலவுகள் உண்டாகும். 12வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது கால், பாதம், முட்டி, மூட்டு எலும்புகள் ஒரு சிலருக்கு வலி வேதனைகளை உண்டாக்கும். கால் பாதத்தில் சேத்துப்போன், கொழுப்பு கட்டி இரத்தத்தில் உண்டாக வாய்ப்பு உண்டு.
ரிஷபராசிக்கு 7/12ஆம் அதிபதி 5வது வீட்டிலே செல்லும்போது கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். இது ஒன்று தான் உங்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சியில் சிறப்பானது என்று சொல்ல முடியும். குழந்தைகளால் எதிர்வரக்கூடிய 48 நாட்கள் கொஞ்சம் தொல்லை தொந்தரவுகளும் எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்வாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.